வணக்கம். அறிவியல் வாசனையோடு அன்பின் வாழ்த்துதல்கள். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பூங்கொத்து. எதற்கு பூங்கொத்து என்றால், இன்று தேசிய அறிவியல் தினம். அனைவருக்கும் தேசிய அறிவியல் தின வாழ்த்துக்கள். அறிவியல் என்றாலே அது அறிவியல் படித்தவர்களுக்கு தான். 11ஆம் 12ஆம் வகுப்பில் அறிவியலை பாடமாக எடுத்து படித்தவர்கள், அல்லது பிஎஸ்சி படித்தவர்கள், அல்லது பொறியியல் சார்பாக படித்தவர்கள், இல்லை விஞ்ஞானிகள், இல்லை அறிவியல் வகுப்பு எடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள் என்று அறிவியல் துறை சார்ந்தவர்களுக்குத்தான் இந்த தேசிய அறிவியல் தினம். எனக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? நான் வரலாறு படிக்கிறேன், இல்லை காமர்ஸ் படிக்கிறேன் என்றெல்லாம் உங்கள் மனதில் என்ன ஓட்டம் இருக்கும். ஆனால் இப்போ எப்படி தேசிய கொடியும் தேசிய கீதமும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரியது அல்லவா? இப்போ தேசிய கீதம் இசைக்கப்படும்பொழுது நாம் எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறோம். எப்படி தேசிய கீதத்திற்கும் தேசிய கொடிக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம்? இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் என்று பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதில் அடிப்படை கடமையாகத்தான் தேசிய கீதத்திற்கும் தேசிய கொடிக்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஒரு கடமையாக ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இது வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் 51வது ஏ பிரிவு தேசிய கொடியை பற்றியும் தேசிய கீதத்தை பற்றியும் பேசுகிறது. அதே அரசியல் சாசன சட்டத்தில் 51வது ஹெச் பிரிவு என்ன சொல்கிறது தெரியுமா? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அறிவியல் மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும். அறிவியல் மனப்பான்மை, சயின்டிஃபிக் டெம்பர். ஆக அறிவியல் என்பது வெறும் அறிவியல் படித்தவர்களுக்காக என்று பொது புத்தியில் இருக்கக்கூடிய பிம்பங்களை எல்லாம் நாம் கலைந்தெறிந்து விட்டு, அறிவியல் என்பது, அறிவியல் மனப்பான்மை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்குமானது என்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும். இப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு பல முயற்சிகளை தேசம் செய்து வருகிறது. அதில் ஒரு முன்னெடுப்பு தான் தேசிய அறிவியல் தின கொண்டாட்டம். நமது நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சி.வி. ராமன் அவர்கள் ராமன் விளைவுகளை கண்டறிந்த தினத்தினுடைய நினைவாக தேசம் முழுவதும் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருட தேசிய அறிவியல் தினத்தினுடைய கருப்பொருள், தீம் என்ன தெரியுமா? விமன் இன் சயின்ஸ். அறிவியலில் பெண்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம கலாம் சபாவில் மாணவர்களை விட மாணவிகளோட எண்ணிக்கை அதிகம். ஆக இது இந்த கருத்துரு நமக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. ஆக என் அன்பு மாணவிகளே, சிறப்பு விருந்தினர்களே, நீங்கள் அனைவரும் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுக்கிற இந்த சபா நிகழ்வில் இணைந்திருக்கிறீர்கள். கலாம் சபா மாதந்தோறும் நடத்தக்கூடிய இந்த சபா நிகழ்வு இன்று சிறப்பாக தேசிய அறிவியல் தின சிறப்பு நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் எனது நண்பரும் மூத்த விண்வெளி விஞ்ஞானியுமான டாக்டர் எல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், மிக புகழ்பெற்ற அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒன்று. அந்த இஸ்ரோ நிறுவனத்தில் பல ஆய்வுக்கூடங்கள் இருக்கின்றன. எல்லா ஆய்வுக்கூடங்களுக்கும் ஒரு தாய் ஆய்வுக்கூடமாக கருதப்படுவது எது தெரியுமா? கேரளாவினுடைய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் என்கிற விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் தான். இந்த விண்வெளி மையம் தான் இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு துவக்க புள்ளியாக இருந்தது என்று சொல்லலாம். இந்த நிறுவனத்தில் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பணிபுரிந்தார்கள், டாக்டர் நம்பி நாராயணன் அவர்கள் பணிபுரிந்தார்கள். இப்படி பல விஞ்ஞானிகள், டாக்டர் சிவன் அவர்களும் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருந்து பின்னாளில் இஸ்ரோ நிறுவனத்திற்கு தலைவராக உயர்ந்தவர். அந்த நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தான் டாக்டர் எல் ஸ்ரீனிவாசன் அவர்கள். மிக மூத்த விஞ்ஞானி. எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நாங்கள் ரெண்டு பேரும் பிஹெச்டி படிப்பை நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி என்கிற தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நாங்கள் ஒரே ஆண்டுகளில் எங்களுடைய பிஹெச்டி படிப்பை ஒரே துறையில் படித்து முடித்தோம். மிக நெருங்கிய நண்பர். எனக்கு அவ்வப்போது என்னுடைய அறிவியல் சமுதாய என்னுடைய பணிகளுக்கு அவ்வப்போது ஆலோசனை வழங்குபவர்கள். நம்முடைய கலாம் சபா கட்டிடம் திறக்கப்பட்ட போதும் ஒரு முறை வந்திருக்கிறார். இப்பொழுது இந்த சிறப்பு நிகழ்விற்கு உங்கள் அனைவரின் சார்பில் நான் அவரை வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வில் இணைந்திருக்கிற மாணவிகள், சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தேசிய அறிவியல் தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.